காலை மலரில் இனி தமிழ் அமுதம் வழங்குகிறார் முனைவர் மா. வே. பசுபதி அவர்கள். பாரத பண்பாடுகளில் மிக உயர்ந்த பண்பாடு விருந்தோம்பல். ஆணும் பெண்ணுமாக குடும்பம் நடத்துவதே விருந்தோம்பலுக்குத்தான் என்கிறார் குறளாசான். இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு என்பது குறளமுதம். சுற்றத்தாரை உபசரித்தல் சுற்றம் தழாலில் அடங்கும். உறவினரை உபசரித்தல் கடமையுள் அடங்கும். சுற்றம் அக்கம்பக்கம், உறவு பொருந்துதல், குருதி தொடர்பு. சுற்றம் உறவு முதலிய எத்தொடர்பும் இல்லாதவர்களுக்கு உணவு முதலியன அளித்து உபசரிப்பதே விருந்து உபசரிப்பு எனப்படும். கலிமுற்றிய இக்காலத்தில் தொடர்பற்றாரை இல்லத்தில் அனுமதிப்பது சரியாகாது. இன்றைய நிலையில் விருந்துக்கு செலவிட வேண்டிய தொகையை அன்னம்பாலிப்பு செய்யும் அனாதை மற்றும் முதியோர் இல்லங்களுக்கு வழங்குவதே பாதுகாப்பான விருந்தோம்பலாக அமையும். அன்னதானம் என்பது சற்றே கொச்சையுடையது எனலாம். கொள்பவன் தானம் பெறுவன் ஆகிறான், கொடுப்பவன் மேலானவன் ஆகிறான். விருந்தோம்பல் என்பதில் அப்படியான கீழ்மேல் வர காரணம் இல்லை. அன்னம்பாலிப்பு என்ற சொல் மிகச்சிறந்த சொல் வழக்காகும். சிவனடியார்களுக்கு சிவனடியார் உணவு முதலியன படைத்து அவர்களை வழிபாடு செய்வது அன்னம்பாலிப்பு எனப்படும். சங்ககால மன்னர்கள், பொருணர்கள், அதாவது மாறுவேடக்காரர்கள், பல வகையான பாணர்கள், புலவர்கள் முதலியவர்களுக்கு பல வகை படையல்களுடன் உணவளித்த சீர்த்திகளை 10 பாட்டு தொகை நூல்களில் படித்து அறியலாம். கரிகாச்சோழன் மிகு புகழ் பெற்ற சோழப்பெருமன்னன். பொருணர்களுக்கு தானே உணவு படைத்து உபசரிப்பானாம். சமுதாயத்தில் மிகச் சாமானிய இடத்தில் இருந்தவர்களிடம் இதை உண்ணுங்கள் அதை உண்ணுங்கள் என்று கெஞ்சுவானாம். அவிழ்பதம் கொள்க என்று இறப்ப என்பது பொருநாற்றுப்படை தொடர். இந்த தொடரை சொன்னவர் முடத்தாமக்கண்ணியார், மன்னனின் சமகாலத்தவர். எனவே இது மேற்படு நிகழ்ச்சியை பார்த்து சொன்ன தொடர் எனலாம். விருந்து உபசரிப்பு என்பது என்றோ ஒரு நாள் செய்யும் சிறப்பு நிகழ்ச்சியாக இருக்கக்கூடாது, நாள்தோறும் செய்யும் கடமையாக இருக்க வேண்டும் என்கிறது ஆச்சாரக்கோவை. விருந்தினர் மூத்தோர் பசுநிறை பிள்ளை இவர்க்கு ஊன் கொடுத்தலால் உண்ணாரே ஒழுக்கம் பிழையாதவர் என்கிறார் பெருவாயின் முள்ளியார். விருந்தினருக்கும் வயதானவர்களுக்கும் பசுவுக்கும் பறவைகளுக்கும் குழந்தைகளுக்கும் உணவு கொடுத்த பிறகு உண்பவனே ஒழுக்கம் உள்ளவன் என்பது இதன் கருத்து. முனைவர் மா. வே. பசுபதி அவர்கள் வழங்கிய தமிழ் அமுதம் பருகி மகிழ்ந்தோம்.